மக்களை பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து டாஸ்மார்க்காண்டி அனுமதிச்ச இடம். இதுக்குள்ளே போவோம் நம்ம. இது வந்து இந்த மக்களுக்காண்டி அரசு வந்து கட்டி கொடுத்த ஒரு இடம். இதுக்கு அந்த சைடு பூங்கா இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடியே இதில் வந்து கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம் கோயிலை. ஆமாம், அந்த அதில் வந்து கோயில் இருக்குது. கோயில், பூங்கா, இந்த மக்களுடைய இந்த இடம்லாம் இருக்க சொல்ல, இந்த இடத்துல டாஸ்மார்க் கடையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி நியாயமாகும்? அதை வந்து ஏற்றுக்கவே முடியாதுல்ல. மக்கள் குடியிருப்பு வந்து ரொம்ப அதிகம். பக்கத்தில் இருக்குது. பின்னாடி 2 கோயில் இருக்குது. அதில் 2 கோவில் இருக்குது. இங்கே வந்து இவங்க கோயிலை போய் பார்த்துருவோம் எத்தனை மீட்டரில் இருக்குன்னு. என்னன்னா, இங்கே இருக்கிற திமுகவினுடைய நிர்வாகமும், திமுகவின் கீழே தான் இங்கே இருக்கிற மேயர் அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து கொண்டு வந்த தீர்மானம் தான் இந்த தீர்மானம் தான். பாருங்கள், இது ஒரு பிள்ளையார் கோயில். அது பிள்ளையார் கோயில் இந்த வளாகத்துக்கு நேராக பின்னாடி இருக்குது. இந்த இது பிள்ளையார் கோயில். அதில் ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னாச்சு? சுற்றி மக்களுடைய குடியிருப்புகளும் கோயில்களும் இருக்குங்க. பாருங்க, இது வந்து ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காங்க. இந்த கோயிலுக்கு நேராக பின்பக்கம் இந்த வணிக வளாகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் போனால் பூங்கா இருக்குது. அதுக்கு அந்த சைடு போனால் பொது மையான பூமி இருக்குது. தூத்துக்குடி மக்களை அனைத்து மதம் சாதியை சார்ந்தவங்களையும் புதைக்கிறக்காண்டி தூத்துக்குடியினுடைய பெருந்தந்தை ஐயா குருஸ் பர்னாண்டஸால் இந்த மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு இந்த அங்கே அக்கா துவச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல டாஸ்மார்க் தேவை? அந்த பில்டிங்கில் பாருங்கள், இதை மாநகராட்சி நிர்வாகம் வந்து நிறைவேற்றுது. பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் செய்கிறதுல தடை கிடையாது. ஆனால் டாஸ்மார்க் அரசுடையதாக இருந்தாலும் அது மக்களை வந்து குடிகாரர்களாகவும் மோசமானவர்களாகவும் மாற்றுது. அதனால் இதெல்லாம் தப்பு. இந்த வணிக வளாகத்தில் வரக்கூடாது.